பிரைஸ் காட். ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? மலை ஏறுகிற ஒரு டீம் அவங்களுடைய லீடர் முன்னாடியும், அந்த லீடருக்கு பின்னாடி வருகிற குரூப் அந்த டீம் அவரை ஃபாலோ பண்ணிட்டு அவருடைய ஃபுட் ஸ்டெப்ஸை பார்த்து லீடர் மேல அவங்க கண்களை வைத்து ஃபுல் ஃபோக்கஸ்டா ஃபாலோ பண்ணிட்டு அந்த லீடர் பின்னாடியே வராங்க. எப்படியோ எல்லாரும் சேர்ந்து மலை உச்சிக்கு போயிட்டு அவங்களுடைய தேசிய கொடியை அங்க நாட்டுறாங்க. அவங்க எல்லாருமே அந்த மலையுச்சியை வென்றதை பெருமையா காட்டுறாங்க. இதே போலதான் நாமளும் நம்ம கண்களை இயேசு கிறிஸ்து மேல வைக்கணுங்க. அப்படி நாம வைக்க மறுத்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கண்ணை நம்மளை விட்டு எப்பயுமே எடுக்க மாட்டாருங்க. இதே போலதான் வேதத்துல 2 தீமோத்தேயு 2:9 இருக்கு. இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன், தேவ வசனமோ கட்டப்பட்டு இருக்கவில்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்றாருங்க. சங்கிலிகளினால கட்டப்பட்டு இருந்தும் கடினமான காலத்தை கடந்து அது எல்லாமே சகிச்சுட்டு வந்தாருங்க. ஆனாலும் அவருடைய சுவிசேஷத்தின் பணியை அவரு விடலைங்க. எத்தனைதான் துன்பம் கஷ்டம் வந்தாலும் அவர் இயேசுப்ப மேல கண்களை வைத்து அவர் சொல்றத செஞ்சாருங்க. அவருக்கு நேரிட எல்லா கஷ்டத்தையும் அவருக்கு நேரிட போகிற எல்லா கஷ்டத்தையும் அவர் ஃபேஸ் பண்ண ரெடியா இருந்தாருங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இயேசுப்ப கூட இருந்ததுனாலதான் அந்த காலத்துல அவரால் வாழ முடிஞ்சதுங்க. அந்த மலையுச்சில அந்த டீம் எப்படி அந்த லீடரா ஃபாலோ பண்ணாங்களோ, எப்படி அவங்க ஃபுல் ஃபோக்கஸ்டா அந்த லீடரா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்களோ, அப்படியாக நான் வேதத்தின் சொன்ன பவுலை போல் இயேசு கிறிஸ்துவோடைய ஃபுட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி இயேசுப்ப மேல ஃபுல் ஃபோக்கஸ்டா இருந்து பவுலை போல மேற்கொள்ளுங்க. நமக்கு சுற்றி வருகிற எல்லா விதமான பிரச்சனையும் பார்க்காம இயேசுப்ப மேல கவனம் செலுத்தி அவர் கூட அவர் பின்னாடியே நடக்கணும்னு ஜெபிச்சுக்கோங்க. காட் பிளஸ் யூ.